ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்பவே வேகமாக அவசரமாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி. இது மார்னிங்கும் சாப்பிட்லாம், பட் நான் இப்போ இது நைட்டுக்கு செய்ய போகிறேன். இது ஒரு அவசர உப்மா, அதாவது அரிசி பருப்பு உப்மா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த அரிசி பருப்பு உப்மாவுக்கு என்ன மெஷர்மெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பச்சைப்பருப்பு. அரிசி பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப், 1/2 கப் மூங் தால், ஸோ 1.5 கப் எடுத்திருக்கோம். தண்ணி மெஷர்மெண்ட் என்னன்றதை நான் செய்யும்போது சொல்கிறேன். முதல் ஸ்டெப், இதை நம்ம வறுத்துக்கறணும். அவசரமாக செய்கிறோன்றதுனால ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்துட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் போதும். இந்த மாதிரி தொட்டால் சூடாக இருக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். இது கலர் சேஞ்ச் ஆகணுமோ இல்லை இது பொரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதில் தண்ணி சேர்த்து இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முதல்ல அரிசியும் பருப்பையும் நம்ம தண்ணியில் அலசலை, அரிசியும் பருப்பையும் நம்ம கழுவாமல் தான் வறுத்துருக்கோம். இப்போ இது 2 தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாகவே குக்கரில் தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன தாளிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இஞ்சி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நைட் டைம் பருப்பு சேர்க்குறோன்றதுனால வயிற்றுக்கும் நல்லது, அது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிக்கிறது முடிஞ்சிடுச்சு. இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒரு பரட்டிக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் பரட்டினீங்கன்னா போதும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி 1 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப்புக்கு 2 டைம்ஸ் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1.5 கப்புக்கு நான் 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நான் எந்த டம்ளரில் அரிசி பருப்பு மெஷர் பண்ணணும் அதுலேயே 3 டம்ளர் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். ரொம்ப வரன்னு ஆகிட்டாலும் நல்லா இருக்காதுல்ல, அதனால். ஒருவேளை நீங்கள் 3/4 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளரும் பருப்பும் எடுக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் 1 டம்ளர். 1 டம்ளருக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணியும் கூட ஒரு 1/2 டம்ளரும் சேர்த்தா போதும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பை வறுத்து தாளித்து உப்மா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. முக்கியமான 3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த உப்மாவோட ஃப்ளேவரை வேறு லெவலுக்கு இது தூக்கிட்டு போகும். முதல்ல பெப்பர் தூள், 2வது வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற சீரகப்பொடி, 3வது 1 ஸ்பூன் நெய். இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ மூடியை போட்டு விசிலையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் வந்த உடனே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ சூப்பரான அரிசி பருப்பு உப்மா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிட்டோம். நான் 4 பேர் அளவுக்கு உள்ள உப்மா பாருங்கள் எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம். நல்ல உதிரியாக வாசனையாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ் இல்லைன்னா வெறும் ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு ஏதாச்சும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கார சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, ஏதாவது ஒரு சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு சூப்பரான அரிசி பருப்பு உப்மா ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய காமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.